மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ப்ராடக்ட் நேம் கொடுத்துருக்கேன். எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க 25, அதாவது ப்ராடக்ட் நேம் வந்து மவுஸ் வாங்கியிருக்காங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னா 25 பீஸ் வாங்கியிருக்காங்க. மொத்தம் ப்ரைஸ் எவ்வளோ, 25க்கும் எவ்வளோ ப்ரைஸ்னால் 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 2000 ரூபாய்க்கு வந்து 25 குவான்டிட்டியில் மவுஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ இதனுடைய காஸ்ட்டு எவ்வளோ காஸ்ட்டுக்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதாவது ப்ராடக்ட் நேம் வந்து மவுஸு, குவான்டிட்டி வந்து 25 குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க. அதனுடைய மொத்த ப்ரைஸ் வந்து 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு ப்ரைஸ் எவ்வளோ, அதாவது காஸ்ட்டு எவ்வளோக்கு வந்திருக்கு, ஒரு குவான்டிட்டி எவ்வளோ காஸ்ட்டுக்கு வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு கொடுத்துருங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டது என்னென்னா டோட்டல் ப்ரைஸ் என்னென்னு பாருங்கள். எவ்வளோக்கு ப்ரைஸுக்கு வந்திருக்கு, டோட்டல் காஸ்ட்டு எவ்வளோக்கு வந்திருக்கு. டோட்டல் ப்ரைஸ் வந்து இந்த 2000 ரூபாய்க்கு வந்திருக்கு. அப்போ அந்த 2000 ரூபாய் கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்தது ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு டிவைட் கொடுத்துட்டு எவ்வளோ குவான்டிட்டின்னு பாருங்கள். எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கு, இப்போ 25 குவான்டிட்டி வந்திருக்கு. 25 கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்துடும். அதாவது C2 கொடுத்துருக்கேன். C2ங்கிறது வந்து டோட்டல் அமௌண்ட்டு எவ்வளோக்கு வந்து வாங்கியிருக்காங்க, 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. எத்தனை குவான்டிட்டி, 25. இப்போ இந்த இடத்துல ப்ராக்கெட்டு தேவையில்லை, ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் கொடுத்தா போதும் உங்களுக்கு இந்த 80. அப்போ வந்து ஒரு காஸ்ட்டு ப்ரைஸ் என்னென்னா, ஒரு மவுஸினுடைய காஸ்ட்டு ப்ரைஸு 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க.